நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க இருக்காப்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஹர்ஷத்னு சொல்லிட்டு. ஹர்ஷத் வந்து எப்படி நாங்க ஒர்க் பண்றதுக்கு இப்போதான் அவர் காமெடி பண்ணி ஜாலியா இருப்பாரு. ஆனா அவரை விட சின்சியரான ஒரு பர்சன் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் நிஜமாவே சொல்றேன், அவர் சீனோ இல்லையோ அவர் டைரக்டர் பக்கத்துல தான் உட்காருவாரு. இந்த சும்மா போய் உட்காருறது என்னெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா சீன்லயுமே ஏதாவது அவரோட இன்புட் ஒன்று இருக்கும். இது எப்படி ஃபனியர் ஆக்கலாம், எப்படி சீரியஸ் சீன்ல கூட இந்த எமோஷன் எப்பவுமே ஒன்று சொல்லுவாரு, நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தியேட்டர்ல போய் உட்காரும் போது தான் நானும் சாரங்க வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்க ஏதாவது சொன்னா நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம பசங்களுக்கு இப்படி வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாரு. கடைசியில் அந்த பச்சை பாஸ் மட்டும் வந்தா நல்லா இருக்கும் தலைவா. அந்த பசங்க நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களான்னு தெரியல, பட் உங்களுக்கு பார்த்து பிடிச்சா எல்லாருமே வா. இந்த பசங்களே நம்ம தானா, இங்க இருக்கிறவங்க தானா? சூப்பர். ஓகே, ஸோ பயங்கரமா ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த படத்துல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ஓகேயா? நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பான். நமக்கு நல்லதோ கெட்டதோ அவன் இருப்பான். சம்டைம்ஸ் கெட்டதுக்கு அவனுக்கு காரணமா இருப்பான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம லைஃப்ல வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் தான் ஹீரோ. அந்த கேரக்டர் ஹர்ஷத் ப்ளே பண்ணியிருக்காரு.